அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான முதல்நிலை சரிபார்ப்பு பணி தொடங்கியது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கான முதல்நிலை சரிபார்ப்பு பணி இன்று முதல் ஜனவரி 24 வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சுமார் 1.5 லட்சம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கிடங்கில் மாவட்ட தேர்தல் அலுவலர் குமர குருபரன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலும் கடந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களில் சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. மேலும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுக்கப்பட்டு சரிபார்ப்பு பணிகள் தொடங்கியது. பெல் நிறுவன பொறியாளர்கள் சரிபார்ப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை மாவட்டத்திற்கு 27,000 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கட்டுப்பாட்டு கருவிகள், விவி பேட் உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.